நீங்கள் பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து தவறான முறையில் வந்து கிடைக்கிது, உங்களுக்கு சரியான முறையில் வந்து பென்ஷன் ரிவிஷன் வந்து ஆகாமல் இருக்குது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து கிடைக்காம இருக்கோ அதை வந்து எப்படியெல்லாம் வாங்கலாம், அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றத பற்றியும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 84,298 ரூபா வந்து அரியர் வந்திருக்கு. இந்த அரியர் கிடைச்சதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பென்ஷன் ரிவிஷன் எல்லாம் ஆகாமல் இருந்தாச்சு, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் சைனிக் யூடியூப் சேனல். பென்ஷன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளோட சேனலில் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக சேனலுக்கு வீடியோவை பார்த்தும் ஷேர் பண்ணியும் பென்ஷனருக்கும் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபேமிலி பென்ஷனோட அரியர் அமௌண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 84,298 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து 3 விதமான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது இருந்தாச்சு. ஒன்று வந்து பென்ஷன் டு ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது 2 மாதம் வந்து டிலேவாக சேங்ஷன் ஆச்சு. ஸோ அதோட அமௌண்ட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதே போல் 1 ஜூலை 2024 ORP3யோட ரிவிஷன் ஆச்சு. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு சரியான முறையில் ரிவிஷன் ஆகலை. ஸோ அந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. அதே போல் அவங்களுக்கு தவறான முறையில் ரிகவரி அமௌண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அந்த ரிகவரி அமௌண்ட்டும் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 விதமான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரிகவரி அமௌண்ட்டில் வந்து 43,975 ரூபாயும், ORP3யோட ரிவிஷனு 6,057 ரூபாயும், பென்ஷனர் டு ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும்போது அந்த இடைப்பட்ட காலத்தோட எவ்வளோ மாதம் வந்து பென்ஷன் கிடைக்காது இருந்துச்சோ ஸோ அந்த அமௌண்ட் தான் அன்பெய்டு ஃபேமிலி பென்ஷன் சொல்லிட்டு 34,266 ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருந்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம போன வருஷம் கிட்டத்தட்ட இது 1 வருஷமாக வந்து நம்ம கிளைம் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1 வருஷத்தில் அவங்க கொடுக்க வேண்டிய அரியர் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தாலுமே நம்ம நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு எந்த முறையில் வந்து கேல்குலேட் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கான ஏதோட அடிப்படையில் நீங்கள் வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேஷன் டேட்டா ஷீட் வந்து வாங்கணும். ஸோ அந்த கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் அவங்க கொடுத்த கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டு. இதுவுமே நம்ம சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு தான் இந்த கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டுமே வாங்கணும். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரிவிஷன் ஆகாத போதும் ஒவ்வொரு கிரீவன்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ டோட்டலாக கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எந்தெந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற அந்த கேள்வி கேட்டதுக்கு இவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/3/2026 வந்து இந்த ரிப்ளை வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து கேட்ட கேள்வி அதாவது என்னன்னாக்கா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைமும் ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு, அது எந்தெந்த டேட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேமெண்ட் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கான அந்த டேட்டா வந்து வேணும், எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தாச்சு. ஸோ அதில் வந்து இவங்க 43,972 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/2/2025 வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான முறையில் ரிகவரி பண்ண அமௌண்ட்டு ஜூன் 2024 ஜனவரி 2025 வரைக்கும் இந்த அமௌண்ட்டு. ஸோ இது வந்து பேசிக் ப்ளஸ் டிஆர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 42,500 ரூபா வந்து அவங்களோட பேசிக்கும், 1,292 ரூபா வந்து அவங்களோட டிஆரும், மொத்தமாக சேர்த்து 43,975 ரூபா வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இது வந்து தவறான முறையில் ரிகவரி பண்ணதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ORP3யோட ரிவிஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/5/2025. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம் 1 ஜூலை 2024 ORP3யோட ரிவிஷன் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டைமில் பென்ஷன் டு ஃபேமிலி பென்ஷனாக மாறுறதுனால ஸோ அந்த டைமில் தவறான முறையில் இவங்களோட பேசிக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 11,195 ரூபா இவங்களோட பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். ஆனால் அதை விட இவங்களுக்கு வந்து கம்மியாக வந்து கொடுத்துருந்ததுனால ஸோ அதோட மொத்த தொகை வந்து 6,057 ரூபா வந்து இவங்களுக்கு ORP3யோட ரிவிஷன் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து இந்த ஏப்ரல் மே ஸோ 2024 ஏப்ரல் மே 2 மாதத்துக்கான அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து வரலை. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் ஆன பிறகு அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அந்த மாதத்துலேருந்து இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட கணவர் இறந்து இவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கான அந்த இடைப்பட்ட காலம் ஏப்ரல் மே 2 மாதத்துக்கான அமௌண்ட் வந்து கொடுக்காது இருந்தாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து டோட்டலாக 34,266 ரூபா வந்து 16/12/2025 வந்து கொடுத்தாங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீவியன்ஸ் போட்டு தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து வாங்கணும். ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக கிரீவியன்ஸ் போட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டு வாங்கிட்டு இது டோட்டலாக இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு, இந்த 43,975 ப்ளஸ் 6,057 ப்ளஸ் 34,266 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இது எதோட அடிப்படையில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணீங்க,
ஏதோ எந்த பென்ஷன் ரிவிஷனுக்கான இந்த தொகைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதுக்கு தான் இவங்க வந்து இங்கே ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம வந்து நீங்கள் வந்து தவறான முறையில் கேல்குலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே முதல் பாயிண்டில் தவறான முறையில் ரிகவரி பண்ண அமௌண்ட் ஜூன் 2024 ஜனவரி 2025 வரைக்கும் இவங்க வந்து 42,500 வந்து இங்கே பேசிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான டிஆர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,292 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து தவறாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட கிடைக்க வேண்டியது இருக்குது. அதுக்குமே நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் பேங்க்லேருந்து. ஸோ அது கிடைச்ச பிறகு அதுக்குமே நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளை காட்டி நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பென்ஷனருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு தவறான முறையிலையோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் எனக்கு என்ன அமௌண்ட் கிடைக்காது இருக்குது, அதை எப்படி நான் வாங்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த தொகையை வந்து வாங்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84,300 வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது இருக்குது. ப்ளஸ் ஒரு 10,000 அது வந்து டிஆர் அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 94,000 எங்களுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கிடைக்காது போயிடுச்சு. ஸோ இந்த 94,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி பென்ஷனுக்கு சாதாரண விஷயமா வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்காம இருக்குது, அது எப்படி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு பென்ஷனரும் நம்மளோட ₹1 வந்து எப்படி வந்து மைனஸ் ஆகுது இல்லை ப்ளஸ் ஆகுது அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட பிபிஓவையும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பையோ ஸ்பாஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் மெசேஜும் வரும். அதே போல் பென்ஷன் ஸ்லிப்போ ஜென்ரேட் ஆகுது. அதே போல் உங்களுக்கு பேங்க்கில் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகுது. இது எல்லாம் நீங்கள் வந்து சரியாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஓஆர்பியில் ரிவிஷன் ஆகணுமோ உங்களுக்கெல்லாம் சரியான முறையில் ரிவிஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணும்போதும் அந்த சர்க்குலர் அடிப்படையில் உங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆகிட்டு அந்த சர்க்குலரில் என்ன பேசிக் கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிக் வந்து உங்களுக்கு கிடைக்குதா, லென்த் ஆஃப் சர்வீஸ், ரேங்க்கு தகுந்தாப்புல, குரூப்புக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் வந்து சரியான முறையில் ரிவிஷன் ஆகிட்டு பேசிக் பென்ஷன் சரியாக கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். பேசிக் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து கிடைக்க வேண்டிய டிஆர் எல்லாம் சரியான முறையில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் ரிவிஷனை செக் பண்ணுங்கள், உங்களோட டாக்குமெண்ட்டையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் செக் பண்ண முடியல, உங்களோட பென்ஷன் ரிவிஷன் சரியான முறையில் ரிவிஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் வந்து நம்மளோட சேனல் மூலிமா அது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கும் பென்ஷனருக்கும் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.